வணக்கம் ரவி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 10ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் 23 மீனவர்கள், குறிப்பாக கீரன், சகாயராஜ், ராஜா ஆகியோரது விசைப்படகுகளுக்கு படகில் சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து விசாரணை செய்தது. விசாரணைக்கு பின்பு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் 2 வயதாக்கள் அவர்கள் ஆஜரான நிலையில் இன்று மீண்டும் அந்த மீனவர்கள் 23 பேர் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாஸ்கர முன்பு விசாரணைக்கு ஆஜரானார்கள். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி 20 மீனவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிடம் விரைவில் ஒப்படைக்கப்பட உள்ளார்கள். இந்த நிலையில் 3 பேருக்கு தண்டனையை அறிவித்த அந்த தண்டனையை அறிவித்து ஒரு சில மணி நேரம் கழித்து அந்த என்னென்ன தண்டனை என்பதையும் அவர் தற்போது அறிவித்துள்ளார். குறிப்பாக படகு ஓட்டுநர்கள் 3 பேருக்கு தலா 6 மாத சிறை தண்டனையும் கூடுதலாக 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சம் ரூபாய் செலுத்த தவறும் பட்சத்தில் கூடுதலாக 3 மாதம் சிறை தண்டனை என தலா ஒரு ஓட்டுநருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்போது இலங்கை நீதிமன்றம் விதித்துள்ள இந்த சிறை தண்டனையால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் அச்சமடைந்துள்ளார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து கடந்த காலங்களில் விடுதலை செய்துள்ளது. ஆனால் தற்போது பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்படக்கூடிய மீனவர்கள் இலங்கை அரசு சிறையில் தண்டனை விதித்து தண்டனை கைதியாக சிறையில் வைத்துள்ளது. அதேபோல் சிறைபிடிக்கக்கூடிய விசைப்படகுகளை அரசுடைமையாக்கி வருகின்றது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதேபோல் இலங்கை அரசால் அரசுடைமையாக்கப்பட்ட அந்த விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணத்தை மத்திய அரசு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு மட்டுமே நிவாரணம் வழங்கியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது இந்த 3 விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை 40 லட்சம் ரூபாய் என்பது மிக அதிகம். உடனடியாக அந்த மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.